Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 11000 ஒரு சூப்பரான மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். Realme 12X 5G. உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான மொபைல் வாங்கணும்னா இந்த மொபைலை வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பத்தி பார்த்தறலாம். இதுல வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் வந்திருக்கு. பர்பிள் அண்ட் கிரீன் ரெண்டு கலர் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே பார்க்க லுக் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா Realme 12 சீரிஸ்ல கொடுத்த சேம் டிசைன் தான். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு பிரீமியம் மொபைல் லுக் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4 கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஆனா பின்னாடி வந்து ரெண்டு கேமரா ரிங் இருக்கு. ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு டம்மி சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 190 கிராம் வெயிட் இருக்கு. 7.69 mm திக்னஸ் இருக்கு. Realme வந்து செக்மெண்ட் பட்ஜெட்ல இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம் மொபைல்னு கிளைம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. லைட்டா வாட்டர் பட்டா ஒண்ணுமே ஆகாது. அதுக்காக நீங்க தண்ணியில போட்டு டெஸ்ட் பண்ணிடாதீங்க. பிளாஸ்டிக் பேக் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் லுக் இருக்கு. இப்போ வந்து நம்ம டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். இதுல வந்து 6.67 இன்ச் ஃபுல் HD IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பட்ஜெட் மொபைல்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் Realme-ல தான் கொடுத்திருக்காங்க. அது போக சன்லைட்ல வந்து 950 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப பிரைட்டா இருக்கும் டிஸ்ப்ளே. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. நீங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வந்து பிரைட்னஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து Android 14 Realme UI 5.0ல ரன் ஆகுது. இதுல புதுசா ஏர் கஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க மொபைலை டச் பண்ணாமலே கையை அசைக்கிறது மூலம் உங்களோட மொபைலை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மோஜ் வீடியோலாம் பார்க்கும்போது நீங்க வந்து மொபைல் டச் பண்ணாமலே கையை அசைச்சா போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வீடியோ மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுபோக இதுல வந்துட்டு ஐபோன்ல கொடுக்குற மாதிரி டைனமிக் ஐலாண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பேட்டரி பர்சன்டேஜ், டைமிங், உங்களுக்கு கால் பேசுறது எல்லாமே வியூ ஆகும். பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. பட்ஜெட் போன்ல இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் Realme-ல என்ன ப்ராப்ளம்னா இதுல வந்துட்டு ஃப்ளூட்வேர் ஆப்ஸ் நிறைய கொடுப்பாங்க. அதாவது ஹாட் ஆப்ஸ், கேம்ஸ் எல்லாமே நிறைய கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்துட்டு இதெல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்துட்டு Realme-ல வந்துட்டு லாக் ஸ்கிரீன் ஆட் வந்து அதிகமா இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு MediaTek Dimensity 6100 Plus கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ப்ராசஸர். இதோட AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 4 lakhs இருக்கு. இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 2.2 GHz இருக்கு. நீங்க வந்து மீடியம் லெவல் கேம்லாம் வந்து சூப்பரா ப்ளே பண்ணிக்கலாம். ஆனா ஹை லெவல் கேம்லாம் லோ கிராபிக்ஸ்ல வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க அதிக டைம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேக் ஆகும். அதே மாதிரி லைட்டா வார்ம் ஆகும் மொபைல். கேம்ஸ்க்காக இதுல வந்துட்டு VC கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் நீங்க ஹெவியா கேம் ப்ளே பண்ணும்போது மொபைல் வந்து வார்ம் ஆகுது, ஹீட் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சோசியல் மீடியா, மல்டி டாஸ்கிங் எல்லாமே சூப்பரா பண்ணலாம். ஆனா வந்து கேம்ஸ் வந்து மீடியம் லெவல் கேம்ஸ் வந்து சூப்பரா ப்ளே பண்ணிக்கலாம். ஆனா ஹை லெவல் கேம்ஸ் விளையாடும்போது நீங்க வந்து லோ கிராபிக்ஸ்ல வச்சு ப்ளே பண்ணணும். இல்லைன்னா மொபைல் ஹீட் ஆகும், சார்ஜ் கம்மியாகும். இப்போ வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு 4+128, 6+128, 8+128 கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் எல்லாமே 128 ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து Realme தரப்புல இருந்து லார்ஜ் ஸ்டோரேஜ்னு சொல்றாங்க. நீங்க எந்த வேரியன்ட் வாங்கினாலுமே 8GB வரைக்கும் நீங்க RAM ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதாவது டைனமிக் ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4GB ரேம் வந்து உங்களுக்கு 11,000 சேல்ஸ் பண்றாங்க. 6GB ரேம் வந்து 12,000 சேல்ஸ் பண்றாங்க. 8GB ரேம் வந்து 14,000 சேல்ஸ் பண்றாங்க. அதுபோக இதுல வந்துட்டு LPDDR4X ரேம் டைப் கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம கேமரா பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு 50 MP கலர் AI கேமரா கொடுத்திருக்காங்க. அதுபோக 2 MB டெப்த் கொடுத்திருக்காங்க. LED ஃபிளாஷ் இருக்கு. HDR சப்போர்ட் பண்ணும். கேமரா பொறுத்த வரைக்குமே அவுட்டோர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா வந்து டீடைல்லாம் நல்லாவே கேப்சர் ஆகல. நீங்க வந்துட்டு எடுத்த போட்டோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ள டீடைல்லாம் வந்து பிரேக் ஆகுது. நீங்க அவுட்டோர்ல மட்டும் இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க வந்து 1080 பிக்சல் வந்து 30 fps-ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது போக 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுலயுமே வந்துட்டு நீங்க வந்து 1080 பிக்சல் வந்து 30 fps-ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. நீங்க வந்துட்டு அவுட்டோர்ல எடுத்தா ஓரளவுக்கு கிளியரா இருக்கு. ஆனா வந்துட்டு நீங்க வந்துட்டு நல்ல குவாலிட்டியான போட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. கேமரா பொறுத்த வரைக்குமே இந்த மொபைல் வந்து ஆவரேஜா இருக்கு. நீங்க வந்து ஒரு கேமரா லவர்ஸா இருந்தா மொபைல் கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ வந்து நம்ம சவுண்ட் பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல வந்துட்டு உங்களுக்கு 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. Realme கண்டிப்பா சூப்பரா பண்றாங்க. Realme கண்டிப்பா இதுல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு 9 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.2 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 12 Wi-Fi பேண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து GPS-ம் இருக்கு. நெட்வொர்க் பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து Jio and Airtel யூஸ் பண்ணும்போது நல்லாவே கவரேஜ் கிடைக்கும். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா பேட்டரி பத்தி பார்க்கலாம். இதுல வந்துட்டு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க 30 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே போதும், 50% ஏறும். நீங்க வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணா 1 hour ஆகும். உண்மையாவே இது 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான்னு தெரியல. ஃபுல் சார்ஜ் ஆக 1 ஹவருக்கு மேல ஆகும்.
45 வாட் அடாப்டர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மொபைலை யார் வாங்கலாம், என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். இந்த மொபைல் வந்துட்டு லுக் வைஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. அது போக 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா உள்ள ஃபீச்சர் தான். ஆனால் மெயினாக பார்க்கும்போது இதில் வந்துட்டு கேமரா குவாலிட்டி வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பெரிய லெவல்லலாம் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. அது போக பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். டே டு டே யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஹை லெவல் நீங்கள் கேமர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்காதீங்க. மீடியம் லெவல் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் ஹை லெவல் கேம்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அது போக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் கேமர்ஸுக்கும் செட் ஆகாது, அதே மாதிரி வந்து கேமரா லவர்ஸுக்கும் செட் ஆகாது. ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் வாங்கணும், நார்மலாக டே டு டே யூசேஜுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு தான் இந்த மொபைல் வந்து செட் ஆகும். இந்த மொபைல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் வாங்க போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல இது போல வாட்ஸ்அப்ல நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், மொபைல் ட்ரிக்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.